Alhamdulillahil wahidil qahhar. Assalatu wassalamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل هو آيات بينات في صدور الذين أوتوا العلم وما يجحد بآياتنا إلا الظالمون وقال نبينا صلى الله عليه وسلم أحقهم بالإيمان أقرأهم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தின் விரோதிகள் குர்ஆனையும் குர்ஆனிய சமூகத்தையும் பிரிப்பதற்கே முயற்சி செய்வார்கள். குர்ஆனிய சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை குர்ஆனை விட்டும் பிரித்து விட்டால் இஸ்லாத்தை விட்டும் அவர்களை பிரிப்பது என்பது மிக இலகுவானதாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி 11ஆம் நூற்றாண்டிலே தாத்தாரியாக்கள், இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் 1917களிலே ரஷ்யாவில் நடந்த ரஷ்ய புரட்சிகளிலே இந்த பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இஸ்லாமிய சமூகத்தை விட்டும் குர்ஆனை பிரித்து எடுத்து விடுவது. ஆனால் அவைகளெல்லாம் பெரும் தோல்விகளிலே முடிந்தன என்பது வேறு வரலாறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக ரித்தத் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகின்ற பல நபர்களை கேள்விப்படுகிறோம். காதலுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, மனோ இச்சைகளுக்காக, தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்வதற்காக, தன்னை எக்ஸ் முஸ்லிம் என்று வலைதளங்களிலே பதிவு செய்து பெருமையாக பேசிக் கொள்வதற்காக, இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் குர்ஆனை விட்டும் இந்த சமூகம் மிக அதிகமாக விலகி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சுபுஹ் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல்களுக்கு சென்று, மக்தபுகளுக்கு சென்று குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்த நிறைய குழந்தைகளை, மாணவர்களை நாம் இழந்து நிற்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை எத்தனை நபர்கள் மக்தபிற்கு சென்று குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். இன்று எத்தனை எத்தனை நபர்கள் குர்ஆனோடு தொடர்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இதிலே பெற்றோர்களுடைய பங்கு மிக பெரும் பங்கு. என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு மக்தப் வருவதற்கு நேரம் போதவில்லை. என்னுடைய பிள்ளை இரவு முழுவதும் டியூஷன் போய்விட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறது, அதனால் மக்தப் வருவதில்லை. என்னுடைய
பிள்ளைகள் ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறைய கிளாஸ்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் என்று யோகா என்னவெல்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் அவைகளுக்கு மக்தப் வர முடிவதில்லை என்பது போன்ற காரணங்களை சொல்லுகின்ற பெற்றோர்கள் முழு முதற் காரணமாக பிள்ளைகளை விட்டும் குர்ஆனை பிரித்து எடுக்கின்ற வேலைகளை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கணேதற்குரியவர்களே, அதே போன்று பள்ளிவாசல்களிலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த பெரியோர்களை நாம் இழந்து நிற்கிறோம். ஒரு காலம் இருந்தது, எப்பொழுது பள்ளிவாசலுக்கு சென்றாலும் சில வயது முதிர்ந்தவர்கள், சில வயோதிகர்கள் குர்ஆனை எடுத்து வைத்து சப்தமாக ஓதிக்கொண்டிருப்பார்கள். எங்காவது எந்த பள்ளியிலாவது இது போன்ற ஒரு காட்சியை கண் நிரம்ப பார்க்க முடிகிறதா? அட்லீஸ்ட் தொழுகை நேரத்திலேயாவது, தொழுகைக்கான நேரத்திலே ஒரு பாங்கு சொல்லப்படும் பொழுது பள்ளிவாசலுக்குள் நுழைந்து சுன்னத் தொழுது விட்டு குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற பெரியவர்களை பார்க்க முடிகிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான காட்சிகளை நாம இழந்து நிற்கிறோம். குர்ஆனை விட்டு விலகி நிற்கிறோம். மகரிபிலிருந்து இஷா வரை வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருந்த குர்ஆனின் ஓசைகளை, பெண்கள் ஓதிக்கொண்டிருந்த ஓசைகளை எழுந்து நிற்கிறோம். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமிய ஊர்களிலே, இஸ்லாமிய தெருக்களிலே நாம் மகரிபு தொழுகைக்கு பிறகு நாம் சென்று கொண்டிருந்தால் வீடுகள் அத்தனைகளிலும் இருந்தும் குர்ஆன் ஓதுகின்ற சப்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தோம். மணத்து கொண்டிருந்தது தெருக்கள் எல்லாம். ஆனால் இன்றைய காலகட்டம் அவைகளெல்லாம் இழந்து விட்டு சீரியல்களும் சினிமா பாடல்களாலும் நம்முடைய இஸ்லாமிய தெருக்களும் வீடுகளும் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் அவைகளை இழந்து நிற்கிறோம். கணேசருக்குரியவர்களே, அதே போன்று குர்ஆனை மனனம் செய்கின்ற ஹாஃபிஸ்கள், குர்ஆனை மனனம் செய்கின்ற ஹாஃபிஸ்களை நாம் நிறைய இழந்து நிற்கிறோம். சில ஊர்கள் இருக்கும், அந்த ஊர்களிலே வீட்டுக்கு ஒரு ஹாஃபிஸ்கள் இருந்து கொண்டிருந்தார்கள், தெருவுக்கு ஒரு ஹாஃபிஸ்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியான சூழல் முற்றிலுமாக மங்கி குர்ஆனை விட்டும் நாம் வெகு தூரத்திற்கு சென்று அப்படியான ஹாஃபிஸ்களை பார்ப்பது என்பதே அரிதாகி போன ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான ஒரு சூழலில நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக, ஹாஃபிஸ்களாக உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல் ஹுவ ஆயாத்தும் பய்யினாத்துன் ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம, நிச்சயமாக இந்த தெளிவான வசனங்கள் ஆகிறது, குர்ஆன் ஆகிறது, கல்வியாளர்களுடைய உள்ளங்களிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கல்வியாளர்களுடைய உள்ளங்களிலே, சுதூர் என்று பன்மையாக சொல்லுகிறான். சதர் என்பது நெஞ்சம், உள்ளம், ஒருமை. சுதூர் என்றால் உள்ளங்கள், பன்மை. அல்லாஹு தஆலா நபிகளாருடைய உள்ளத்திலே இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருமையாக சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா சுதூர் என்கிறான். நபிகளாருடைய உள்ளத்திலே மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்தது. சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறகு வந்த தாபிஈகளுடைய உள்ளங்களிலே இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய உள்ளங்களிலே மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறகுள்ள தாபிஈன்களுடைய உள்ளங்களிலே இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்தது, பதிவு செய்யப்பட்டிருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, தலைமுறை தலைமுறையாக குர்ஆன் உள்ளங்களிலே பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்று வரை நம்மிடத்திலே வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒளி வடிவிலே நபிகளாரிடமிருந்து எப்படி கேட்கப்பட்டதோ அப்படியே சஹாபாக்கள் மரணம் செய்திருந்தார்கள். அப்படியே அதற்கடுத்த தலைமுறை, அப்படியே அதற்கடுத்த தலைமுறை. ஒளி வடிவத்திற்கு பிறகுதான் எழுத்து வடிவம் என்பது, ஒளி வடிவத்தை வைத்துதான் எழுத்து வடிவம் என்பது.
இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது எழுத்து வடிவத்திலே பாதுகாப்பது அல்ல, அது ஒளி வடிவத்திலே உள்ளத்திலே பாதுகாப்பது. அல்லாஹு தஆலா தலைமுறையாக குர்ஆனை பாதுகாத்து வருகிறான் உள்ளங்களிலே, ஹாஃபிஸ்களுடைய உள்ளங்களிலே. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிகுந்த ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதியாக குர்ஆனை கியாமத் வரை கொண்டு சேர்க்கின்ற மிக பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஹாஃபிஸ்கள் தான் எவ்வளவு சங்கைக்குரியவர்கள், எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு உயர்வானவர்கள். குர்ஆனோடு எது சேர்ந்தாலும் அது கண்ணியம் பெறும், குர்ஆனோடு எது சேர்ந்தாலும் அது மதிப்பு பெறும், குர்ஆனோடு எது சேர்ந்தாலும் அது சங்கை பெறும். யக்ரவு ரப்புக்கல் அக்ரம், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய இரட்சகனுடைய, எப்படிப்பட்ட இரட்சகன்? அக்ரம், சங்கையான இரட்சகனுடைய பெயரை கொண்டு குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வருபவன் சங்கையான இரட்சகன், அந்த பெயரோடு ஓதுங்கள்ங்கிறான். ஃபீ சுஹுஃபின் முக்கர்ரமா, இந்த குர்ஆன் சங்கையான ஏட்டிலே, லௌஹல் மஹ்ஃபூலிலே சங்கையான ஏடுங்கிறான், கண்ணியமான மரியாதைக்குரிய ஒரு ஏட்டிலே இந்த குர்ஆன் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பி ஐதி சஃபரா கிராமின் பரரா, நல்லோர்களான சங்கை மிகுந்த எழுதக்கூடிய மலக்குமார்களால் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எப்படிப்பட்ட மலக்குமார்கள்? குர்ஆனை பதிவு செய்கின்ற மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது கிராம், சங்கை மிகுந்த மலக்குமார்கள் என்று பேசுகிறான். இறுதியாக இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இந்த குர்ஆனே சங்கை மிகுந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே அர்த்தத்திலே நபிகளார் சொல்லுகிறார்கள், வல்லதி யக்ரவுல் குர்ஆன, யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ, வஹுவ மாஹிரும் பிஹி, குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல அதை மனனம் செய்வதிலே திறமையாக இருக்கிறார்களோ, அவர்கள் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, நல்லோர்களான சங்கை மிகுந்த மலக்குமார்களோடு இருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரண ஒரு அந்தஸ்து அல்ல. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மலக்குமார்களோடு இருப்பார்கள் என்றால் நபிகளார் மலக்குமார்களோடு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். மலக்குமார்களோடு யார் இருப்பார்கள்? மலக்குகள் தான் இருப்பார்கள். அப்படியானால் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மலக்குகளுக்கு ஒப்பானவர்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு உயர்வான, எவ்வளவு ஒரு கண்ணியமான, எவ்வளவு ஒரு மரியாதையான ஒரு காரியம் குர்ஆனை மனனம் செய்வது. குர்ஆனை மனனம் செய்வதால் உலகத்திலே மரியாதை, மௌத்துக்கு பிறகு மரியாதை, கியாமத்திலும் மரியாதை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் 3 நபர்களாக இருந்தால் உங்களில் ஒருவர் இமாமாக இருந்து தொலை வைக்கட்டும். அப்படி தொலை வைப்பதற்கு தகுதியானவர், அஹக்குஹும் பில் இமாமி, இமாமத் செய்வதற்கு ஆக தகுதியானவர், அக்ரவுஹும், அவர்களிலே யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்து ஓதுகிறாரோ அவரே அதிகம் தகுதியானவர். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை அதிகம் ஓத தெரிந்தவர், அதிகம் மனனம் செய்தவர் இமாமத்திற்கு தகுதியானவர். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், முஹாஜிர்களுடைய முதல் குழு மதீனாவிற்கு செல்லுகின்ற வழியிலே குபா பகுதியிலே இஸ்பா என்ற இடத்திலே அவர்கள் சென்று அடைந்த பொழுது அங்குள்ள மக்களுக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமை சாலிம் தொலை வைத்துக் கொண்டிருந்தார். பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களெல்லாம் இமாமத் செய்யவில்லை. ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம் தொலை வைத்துக் கொண்டிருந்தார். காரணம், அவர் குர்ஆனை அதிகம் மனனம் செய்தவராக இருந்தார். என இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் பயணிகள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு ஆற்றினுடைய ஓரத்திலே நாங்கள் தங்கி இருந்தோம். அப்படி நாங்கள் தங்கி இருந்த பொழுது எங்களை கடந்து நிறைய மனிதர்கள் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி வந்து சென்று கொண்டிருந்தவரிடத்திலே நாங்கள் கேட்டோம், மக்காவிலே யாரோ ஒரு மனிதர் வந்திருக்கிறாராமே, மக்கள் எல்லாம் அவரை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்களாமே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது மக்காவிலே என்று கேட்டோம்.
அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், மக்காவிலே முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் தன்னை நபி என்று சொல்லுகிறார், அவர் குர்ஆனுடைய வசனங்களை தனக்கு இறங்குவதாக சொல்லி ஓதி காண்பிக்கிறார் என்று அந்த குர்ஆனுடைய வசனங்களை எனக்கு ஓதி காண்பிப்பார்கள். அம்ர் இப்னு சலமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்களை நான் மனனம் செய்து கொண்டேன். ஃபதஹ் மக்கா நிகழ்ந்த பொழுது எல்லா மக்காவுடைய சிறு சிறு குழுக்களும் நபிகளாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய தந்தையும் எங்களுடைய குழுக்களின் சார்பாக சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அங்கிருந்து எங்களுடைய குழுவை வந்து சந்தித்து சொன்னார், எங்களுடைய தகப்பனார், நான் நிச்சயமாக சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறேன், இன்ன நேரத்திலே இன்னென்ன தொழுகைகளை தொழுங்கள் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களிலே தொழுகைக்காக தயாராகிவிட்டால் உங்களிலே குர்ஆனை அதிகம் ஓத தெரிந்தவர், அதிகம் மரணம் செய்தவர் இமாமாக நிற்கட்டும் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் என்று என்னுடைய தந்தை சொன்னார். அம்ர் இப்னு சலமா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய அந்த குழுவிலே என்னுடைய அந்த குலத்திலே என்னுடைய அந்த குடும்பத்திலே யார் அதிகமாக குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள் என்று தேடிய பொழுது என்னை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. அப்பொழுது எனக்கு 6 அல்லது 7 வயதாகி மட்டுமே இருந்தது. என்னையே தொலை வைக்க சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக கவனியுங்கள். குர்ஆனை மனனம் செய்ததின் காரணமாக ஒரு அடிமை இமாமாகி விடுகிறார், ஒரு சிறுவனும் இமாமாகி விடுகிறான். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு 6 அல்லது 7 வயது. என்னிடத்திலே ஒரு போர்வை இருந்தது. அந்த போர்வை வைத்து நான் தொழுகையிலே நின்றேன். நான் சஜிதாவுக்கு செல்லுகின்ற பொழுது என்னுடைய முதுகுடைய பகுதி திறந்து விடுகிறது. பின்னால் இருந்து என்னுடைய பின்பகுதி தெரிய ஆரம்பித்தது. எங்களுடைய பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி, உங்களுடைய ஓதக்கூடியவருக்கு முழுமையான ஆடையை தரமாட்டீர்களா என்று சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சட்டையை செய்து தந்தார்கள். உலகத்திலேயே வாழ்க்கையிலேயே எனக்கு மிக பிரியமானதாக அந்த சட்டை இருந்தது என அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே யார் ஹாஃபிஸ்களாக குர்ஆனை அதிகம் மரணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான பெரும் அந்தஸ்தை கொடுத்து விடுகிறார். அதே போன்று மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்கான அந்தஸ்து இருக்கிறது. உஹது போருடைய சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதாகி இருந்தார்கள். ஒவ்வொரு கஃனிலும் 2 நபர்களை கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. கஃன் பற்றாமல் இருந்தது. அப்படி நபிகளார் 2 கஃன்களை ஒரே கஃனிலே 2 நபர்களை கஃனிட்டு விட்டு கேட்டார்கள், இவர்களிலே அதிகம் குர்ஆனை மரணம் செய்தவர் யார் என்பதாக. ஒருவரை சுட்டி காட்டப்பட்டது. நபிகளார் அவரை உட்குழியிலே தள்ளி வைத்தார்கள். பிறகு சொன்னார்கள், இவர்களுக்கு நான் கியாமத்து நாளையிலே சாட்சியாளராக இருப்பேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்திற்கு பிறகும் மரண சமயத்திலே கூட கபருடைய விஷயத்திலே கூட ஹாஃபிஸ்களுக்கு என்று தனி மரியாதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி உஹதுடைய ஷுஹதாக்களுடைய விஷயத்திலே நமக்கு தெரிய வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவற்றுக்கெல்லாம் மேலாக கியாமத்து நாளையிலே ஹாஃபிஸ்களுக்கென்று உள்ள அந்தஸ்துகள், அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கியாமத்து நாளையிலே குர்ஆன் உடையவர் வருவார், குர்ஆனை மரணம் செய்தவர் வருவார், குர்ஆன் அவருக்கு முன்னால் வந்து நிற்கும். அல்லாஹ்விடத்திலே சொல்லும், யா அல்லாஹ், இவருக்கு கண்ணியத்தின் கிரீடத்தை, தாஜுல் கிராமத்தி, கண்ணியத்தின் கிரீடத்தை இவருக்கு அணிவிப்பாயாக. அல்லாஹ் தஆலா அவருக்கு கண்ணியத்தின் கிரீடத்தை அணிவிப்பான். இல்லை, இன்னும் நீ அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹ் தஆலா அவருக்கு கண்ணியத்தின் ஆடையை அணிவிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாஃபிஸுடைய வலது கரத்திலே ஆட்சியும் ஹாஃபிஸுடைய இடது கரத்திலே சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்குவதற்குண்டான பத்திரமும் கொடுக்கப்படும். ஹாஃபிஸுகள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். குர்ஆனை மரணம் செய்தவர்கள், குர்ஆன் உடையவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. அது மட்டுமல்ல, குர்ஆனை யார் மரணம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். சூரியன் நம்முடைய வீடுகளிலே இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு பிரகாசமான கிரீடம், உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் இல்லையே,
எங்களுக்கு ஏன் இந்த கிரீடமும் இந்த ஆடைகளும் அணிவிக்கப்படுகிறது? சொல்லப்படும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்ய வைத்ததற்காக. நபிகளாருடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளை ஹாஃபிஸ்களாக ஆக்கியதற்கு பிறகு எந்த பெற்றோரும் எந்த வருத்தமும் அடைய வேண்டியதில்லை. கியாமத்து நாளையிலே எல்லா பெற்றோர்களையும் விட ஆகச்சிறந்த அந்தஸ்தையும் ஆகச்சிறந்த உயர்வையும் அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு தருவான். அத்துணை பேர்களும் அசந்து போயிருக்க இவர்களுக்கு அற்புதமான சங்கையான ஆடையும் கிரீடமும் அணிவிக்கப்படும். சொல்லப்படுகின்ற ஒரே காரணம், ஹதீஸிலே வேற எந்த ஒன்றும் சொல்லப்படவில்லை. குர்ஆன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை மனனம் செய்ய வைத்ததற்காக உங்களுக்கு இந்த அன்பளிப்புகள், இந்த அந்தஸ்துகள் கொடுக்கப்படுகிறது என அவர்களுக்கு சொல்லப்படும். இணையத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு ஹாஃபிஸ்களை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் ஓதுங்கள். உலகத்திலே எப்படி நிறுத்தி நிறுத்தி ஓதிக்கொண்டிருந்தீர்களோ அவ்வாறு நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். ஓதிக்கொண்டே நீங்கள் சென்று கொண்டே இருங்கள். நீங்கள் எங்கே ஓதி முடிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கான தங்குமிடம். நீங்கள் எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே நீங்கள் நிறுத்துகிறீர்களோ, உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஓதிக்கொண்டு செல்ல முடியுமோ ஓதிக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் ஓதி முடிக்கின்ற இடம் உங்களுக்கான சொர்க்கம். நீங்கள் இன்னொரு ரிவாயத்திலே, நீங்கள் ஓதி முடிக்கின்ற இடம் உங்களுக்கான அந்தஸ்து. நீங்கள் ஓதி 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 உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்லுங்கள். கியாமத் நாளையிலே சொல்லப்படும், நீங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு திருவசனங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதிக்கொண்டே இருக்கப்படும். நீங்கள் ஓதிக்கொண்டே செல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாஃபிஸ்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இது மாதிரியான ஒரு அந்தஸ்துகள் ஹதீஸ்களில் சொல்லப்படவில்லை. நீங்கள் ஓதுங்கள், கியாமத்துல ஓதிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்ற வரை உங்களுக்கான சொர்க்கம் என்று உலகத்திலே யாருக்கும் இப்படியான சுப செய்தி சொல்லப்படவில்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை விடவும் குர்ஆனை மனனம் செய்பவர்களுக்கு வேறு என்ன அந்தஸ்து வேண்டும், வேறு என்ன வேண்டும்? அந்த பெற்றோர்களுக்கு இதை விடவும் வேறு என்ன வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அமானிதங்கள். அவர்களை எப்படி வளர்க்கிறோம் என்பது கியாமத் நாளையிலே அமானிதங்களை முறையாக ஒப்படைக்கின்ற பொழுது, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கின்ற பொழுது, பதில் சொல்ல வேண்டிய அந்த கட்டாயத்தை நிற்கின்ற பொழுது நமக்கு தெரிய வரும். இணையத்திற்குரியவர்களே, அப்படியான நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது ஒரு பெரும் அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் பாதுகாப்பு அரணனுடைய ஒரு முக்கிய பகுதியாக அவர் ஆகிவிடுகிறார். அல்லாஹ் எப்படி குர்ஆனை பாதுகாப்பதற்கென்று சிலரை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறானோ அதிலே ஒரு பகுதியாக அவர் ஆகிவிடுகிறார் என்பது எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய அந்தஸ்து. இணையத்திற்குரியவர்களே, எனவே நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களாக ஆகுவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியிலும் வெகு விரைவிலே பாட்டயமாக ஸ்கூலுக்கு சென்றவர்கள் ஸ்கூல் விட்டு வந்ததற்கு பிறகு நம்முடைய பள்ளியிலேயே இருந்து குர்ஆனை மனனம் செய்ய வைப்பதற்குண்டான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்றைக்கு ஆரம்பிக்கப்படும் ஹிஃப்து மதரசா என்பது விரைவிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கின்ற பட்சத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, உலக கல்விகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்திலே பாதியாவது குர்ஆனுக்கும் குர்ஆனை மனனம் செய்வதற்கும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபில்களாக ஆக்கி உங்களுடைய அந்தஸ்துகளையும் நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய கூலியை மிகச் சிறப்பாக தருவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா நமக்கு அப்படியான கூலிகளை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.